கடவுளே, உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். உமது பெயருக்கு ஏற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாக. உமது வலக்கை நீதியால் நிறைந்துள்ளன. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. என் அருள் உனக்கு போதும் என்று நம்மை வரங்களால் நிரப்ப அழைப்பு விடுக்கும் பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு அன்னை வேளாங்கண்ணி அன்பிய மக்களாகிய நாங்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். உன் வாழ்நாட்களை நலன்களால் நிறைவு செய்கின்றார் என்று நம்மை ஆசீர்வதிக்கும் இறைவனை உள்ளத்தில் உணர்ந்து அனுபவித்து நம்பிக்கையால் ஆளப்படவும் இன்று அழைக்கப்படுகின்றோம். இறைவன் நம்மை எல்லா நலன்களாலும் ஆசீர்வதிக்கும் போது மனம் இறைவனை மறந்து இருமாப்பு அடைகிறது. இருமாப்பினை அழிக்கவே சிறு சிறு குறைகளை அவ்வப்போது இறைவன் நமக்கு தருகின்றார். குறைகளை நிறைவாக வலிமையும் தருகின்றார். நாம் இறைவனின் கரங்களை பற்றி கொள்வோம். இயேசு செய்த அற்புதங்களையும் ஞானத்தையும் கண்களால் கண்டு அனுபவித்த மக்கள் அவர் பிறந்த இடத்தை முன்னிட்டு அவரை ஏற்க மறுத்தார்கள். இன்றைய சமூகத்திலும் நல்லது செய்ய விரும்புவோர் சிலரின் சூழ்ச்சிகளால் நசுக்கப்படுகின்றார்கள். பொது நலன்களில் அக்கறை கொண்டு உழைப்பவர்கள் கொல்லவும் படுகின்றார்கள். மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், கடவுளோ அகத்தை பார்க்கின்றார். பிறரின் எதிர்மறையான சொற்களையும் எண்ணங்களையும் மனதில் கொள்ளாமல் நலம் பயக்கும் செயல்களை செய்ய முன்வருவோம். இறைவன் நமக்கு துணையாக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு திருப்பலியில் பங்கேற்போம். இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் அன்னை வேளாங்கண்ணி அன்பிய மக்களையும் நம்மையும் இறைபாதம் அர்ப்பணித்து அருள் வேண்டி ஜெபிப்போம். இப்பலியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் அன்னை வேளாங்கண்ணி அன்பிய குடும்பங்கள் இணைந்து நன்றியாக ஒப்பு கொடுத்து வேண்டுகிறார்கள். இந்த அன்பிய குடும்பங்களுக்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், வரும் காலங்களில் பல நன்மைகள் கிடைக்கும்படியாகவும், குடும்ப அமைதி சமாதானம் கிடைக்கவும், குடும்ப தலைவர் தலைவி பார்க்கின்ற தொழிலை ஆசீர்வதிக்கவும், பிள்ளைகள் பார்க்கின்ற தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாகவும், குடும்பத்தில் அனைவருக்கும் உடல் உள்ள சோம் தரும்படியாக, வெளிநாட்டில் வேலை செய்பவர் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், அன்பிய கூட்டம் நல்ல முறையில் நடைபெறும்படியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், அன்பியத்தை வழிநடத்துகிற சகோதரிக்கு நல்ல சுகம் தந்து வழிநடத்தும்படியாகவும், பங்கு தந்து நினைக்கிற காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் அந்தோணியார் வழியாக நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அலெக்சாண்டர் ஆரோக்கிய புஷ்பாவு போடக்கூடிய பிறந்தநாள் திருப்பலி இன்று 7வது பிறந்தநாளை கொண்டாடுகிற மகன் தனிஸ் ஆண்டோவை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், மகன் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கும்படியாகவும், தனிஸ் ஆண்டோவினுடைய சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கும்படியாகவும், தாய் தந்தையருக்கு உடல் உள்ள சோர்ந்து அவர்கள் பார்க்கின்ற வேலையை ஆசீர்வதிக்கும்படியாகவும், இன்று பிறந்தநாள் காணுகிற அனைத்து குழந்தைகளையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அந்தோணியார் வழியாக அன்னை மரியாள் வழியாக வேண்டிக் கொள்வோம். ஸ்டாலின் பிரபு ஜெபா ஒப்புக்கொடுக்கக்கூடிய நன்றி திருப்பலி இன்று திருமுழுக்கு பெற்று தனது முதல் பிறந்தநாளை கொண்டாடவிருக்கிற மகள் ஜான்சி கிறிஸ்டாவை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும், மகன் கல்வி ஞானத்தில் சிறந்து வழங்கும்படியாகவும், குடும்பத்தில் அன்பு அமைதி சமாதானம் நிலவும்படியாகவும், அம்மாவுக்கு நல்ல சுகம் கிடைக்கும்படியாகவும், அக்கா குடும்பத்தினர் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், பார்க்கின்ற தொழில் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அந்தோணியார் வழியாக வேண்டிக் கொள்வோம். இன்று தனது 32வது திருமண நாளை கொண்டாடுகிற ஆரோக்கியம் புஷ்பமேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், கணவர் பார்க்கின்ற தொழிலை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், மருமகன்கள் பார்க்கின்ற தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாகவும், பேர குழந்தைகள் கல்வி ஞானத்தில் சிறந்து விழும்படியாகவும், இறைவனுடைய அருட்கரம் குடும்பத்தை வழிநடத்தும்படியாகவும் அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். சுசிதா ஒப்புடக்கூடிய நன்றி திருப்பலி புதிதாக வீடு கட்டியதற்கு நன்றியாகவும், வீடு கட்ட உதவிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றியாகவும்,
உடல் உள்ள சுகத்தோடு வாழவும் இந்த புதிய வீட்டில் வாழ இருக்கிற இவர்களை இறைவன் நிறைவாக ஆஸ்வதிக்கும்படியாகவும் மகள் ஆராதனாவுக்கு 9வது பிறந்த நாளை காண செய்த இறைவனுக்கு நன்றியாகவும் குழந்தைகள் படிப்பினாலத்தில் சிறந்து விளங்கும்படியாகவும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடல் உள்ள சுகம் உடைக்கும்படியாகவும் பார்க்கின்ற தொழிலை ஆஸ்வதிக்கும்படியாகவும் முடிந்த அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். மரித்த மாதா ஞான சுந்தரி இயேசு மிக்கேல் அந்தோணியம்மாள் திரேசம்மாள் நெடுவேல் அருளப்பன் ஆகியோருடைய ஆண்மையை பாற்றிக்காக வேண்டுவோம். அருள் ஜெனிஃபர் ஒப்புக்கூடக்கூடிய 5வது ஆண்டு நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த அப்பா கோபால் அவர்களுடைய ஆன்மா இல்லத்தில் இழைப்பாற்றி அடிமடியாகவும் யாரும் நீயாத ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அருள்மாறன் ஜெயா குடும்பத்தார் ஒப்புக்கூடக்கூடிய 17வது ஆண்டு நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த அப்பா அந்தோணி ஆசிரியர்களுடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும் மரித்த பெரியோர்கள் சாமியடியான் மிக்கேல் அந்தோணியாள் பெரிய மாதா சௌரியம்மாள் அந்தோணி யாகமாள் சாமியடியான் சாமிக்கடு சௌரியம்மாள் அந்தோணி ஆரோக்கியமேரி மிக்கேல் ஜெயபூரணம் ஜோஸ்மினாள் பேசில் ராஜா ஆகியோருடைய ஆன்மாக்களில் இழுத்து இழைப்பற்றடிபடியாகவும் யாரும் நேத ஆன்மாக்களுக்காகவும் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து இறைவன் தாமே நம்மை வழிநடத்திட வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொள்ள தூய ஆவிக்கு என்று உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்னென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெறதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினேரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவார்த்தைகள் 2 முதல் 5 முடிய. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவார்த்தைகள் 2 முதல் 5 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். நான் என் வலுவின்மையை பற்றிதான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 வசனங்கள் 7 - 10 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 வசனங்கள் 7 - 10 முடிய. சகோதர சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனைப் போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்வேன். ஏனெனில் நான் வலுவிற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாயிருக்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய்மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள்.
இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையைக் கண்டு அவர் வியப்புற்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினன் பாவங்களை விட்டு அகன்று போவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஆண்டவருடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கவும் கொண்டாடவும் நாம் இங்கே இந்த பலிபீடத்தின் முன்பாக கூடியிருக்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒரு சிறிய ஜெபம் செய்து இன்றைய இறைவார்த்தை பகுதிக்குள்ளாக கடந்து போவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது நீர் வைத்திருக்கக்கூடிய அன்பு எத்தனையோ வியப்புக்குரியது. எங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீர் செய்கிறீர். இதோ இந்த நாளில் நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா நன்மையான காரியங்களை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, தகுதியற்றவர்களாக இருந்தாலும் நீர் எங்களை அன்பு செய்கிறீர். உம்மை மறந்தவர்களாக இருந்தாலும் எங்களை தேடுகிறீர். எங்களோடு கூட பயணப்படுகிறீர். எல்லாத்துக்கும் நன்றி கூறுகிறோம். ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த வேளையில், இந்த நாளில் இன்று பகிரப்படுகிற இறைவார்த்தை எங்களுடைய உள்ளத்திற்குள்ளாக ஆழமாய் வந்து நின்று எங்களுக்குள்ளாக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் நீர். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயத்தை செய்யும், ஒரு அற்புதத்தை செய்யும். ஆண்டவரே, எல்லாருக்கும் யார் யாருக்கெல்லாமோ உம்மிடத்திலே வந்தவர்கள் சென்றவர்கள், உம்மை ஒரு முறை பார்த்தவர்கள், உமது ஆலயத்தில் ஒரே ஒரு முறை உம்மை ஏறெடுத்து பார்த்தவர்கள் கூட, இயேசுவே நாங்கள் நன்மை பெற்றுக்கொண்டோம், இயேசுவே நாங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னபோது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்ய மாட்டீரா? எங்களுக்கு ஒன்றே ஒன்று ஆண்டவரே நீர் செய்திட மாட்டீரா என்று காலந்தோறும் பயணிக்கிற பிள்ளைகளை இந்த வேளையில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி, வழி நடத்தும். இந்த பாடலோடு நம்மை இணைத்து கொண்டு பாடுவோம். பாடல் குழுவினர் எழுந்து நிற்கவும், மற்றவர்கள் அப்படியே இந்த பாடலுக்கு உங்களாக இணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த பாடல்தான். நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள், கரங்களை தட்டியே பாடுவோம், உற்சாகத்தோடு பாடுவோம். நிச்சயமான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. கேட்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நம்பிக்கை கொண்டு தேடுகிற பிள்ளைகளை அவர் அதிசயமாய் ஆச்சரியமாய் வழிநடத்துவார். பாடுவோம். எல்லாருடைய நாவுகளும் ஆண்டவரை அறிக்கையிடட்டும். கேட்கிறவர்களை ஆண்டவர் நிச்சயமாக அருளுவார். எகிப்து தேசத்தில் தண்ணீரை ஆண்டவர் இரத்தமாய் மாற்றினார். கானா ஊரிலே வெறும் தண்ணீரை ஆண்டவர் அப்படியே ரசமாய் மாற்றினார். தண்ணீரை இரத்தமாய்
இரண்டாக பிரித்திட்டார். இதோ நம்பிக்கை கொண்டு வேண்டுகிற போது நம் பிரச்சனைகளை ஆண்டவர் தாமே சுமூகமாய் மாற்றுகிறார். அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை ஆணையாலே. அதிசயங்கள் செய்கிறவர்கள் பாடலை சேர்ந்து பாடிக்கொண்டே இருப்போம். அதிசயங்களை செய்கிறவர் என்று பாடிக்கொண்டே இருப்போம். அதிசயங்கள் செய்கிறவர் நம். சத்தமா பாடுவோம். யார் யாருக்கெல்லாம் அதிசயம் வேண்டுமோ, அற்புதம் வேண்டுமோ சத்தமா பாடுங்க. செய்கிறவர். மீண்டும் பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஏன் இந்த பாடலை நாம் எடுத்துக்கொண்டோம் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதனால தான் உங்கள் எல்லாருடைய நாவும் ஒரே ஒரு முறைன்னு சொல்லட்டுமே அப்படின்னு சொன்னேன். அதிசயங்களை செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்களை செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, இந்த பாடலை உங்களுடைய நாவுகள் உச்சரித்த போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த பாட்டை பாடும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அன்பார்ந்தவர்களே, அதிசயம்னா என்ன? அதிசயம்னா என்ன? நடக்க இயலாத ஒன்று நடந்துட்டா அதிசயம். ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்தது நடந்தா அதிசயம். வழக்கமாக நடக்கிறது மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தா அதிசயமா அதிசயம் இல்லையா? அது அதிசயமாக தெரில இல்லையா? காலையில் வழக்கமாக எந்திரிப்போம், பல்ல தேய்ப்போம், குளிப்போம், கோயிலுக்கு வருவோம். இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒன்று. கோயிலுக்கே வராத ஆள் பல்ல தேய்ச்சி கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டுனா அதிசயம். அதிசயமா அதிசயம் இல்லையா? அதிசயம்தான் இல்லையா? ரொம்ப வருஷமாக கோயிலுக்கே வராதவன் இன்னைக்கு போய் பாவ சங்கீதனம் பண்ணி கோயிலில் ஜெபம் பண்ணி நற்கரனை வாங்குறான்னு சொன்னால் அதிசயமா அதிசயம் இல்லையா? யாரெல்லாம் அதிசயம் காண விரும்புகிறீங்க கை தூக்கம் பார்ப்போம். யாருக்கெல்லாம் அதிசயம் வேணும் கை தூக்கம் பார்ப்போம். என்ன உங்களுக்கு அதிசயம் வேண்டாமா? அதிசயம் வேணுமா வேண்டாமா? நான் சொன்ன உடனே நீங்கள் ஒருவேளை சாமியார் வந்து கோயிலுக்கு வர்றதையும் குளிச்சுட்டு வர்றதையும் பாவசங்கீதனம் பண்ணுறதையும் தான் சொல்லுவார். உங்களுக்கு நம்மளை கண்டு அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். நான் பொதுவாக கேட்குறேன். நடக்க இயலாத ஒன்று நடந்துடும், இதுவரைக்கும் நடக்காத காரியம் நடந்துடும், அதுதான் அதிசயம்னு சொன்னால் கடவுள் அதிசயங்களை செய்கிறவரா செய்யாதவரா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க. கடவுள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அற்புதங்களை நிகழ்த்துகிறவர். அவர் பெரியவர், அவர் வல்லமையானவர், அவர் ஆற்றல் வாய்ந்தவர். எதை கூட நாம் முடியாது நினைக்கிறோமோ அதை அவர் செய்வார். சாத்தியமே இல்லை என்று நாம் சொல்லுவோமே, அதை சாத்தியப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி செய்கிறவர் தான் ஆண்டவர். இயேசு வாழ்க. இப்போ திரும்பவும் அதே கேள்விலாம். யாருக்கெல்லாம் அதிசயம் வேணும் கை தூக்கம்? ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்தேனே, ஒரு பேச்சுக்காவது கை தூக்கம் பார்ப்போம். எனக்கு அதிசயம் வேணும்னு சொல்கிறவங்க கை தூக்கம் பார்ப்போம். அதிசயம் வேணுமா வேண்டாமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செய்வோம். அன்பு பிள்ளைகளே, நிறைய பேருக்கு அதிசயம் வேணும். இன்றைக்கு இந்த திருப்பலியில் பூசை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்கள் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது நடக்கும். இந்த இறைவார்த்தை பகுதி பகிரப்படுகிற போது இந்த அதிசயம் உங்களுக்கு நடக்க போகுது. நம்புறீங்களா நம்பலையா? நம்புறவங்க மட்டும் சொல்லுங்க இயேசு வாழ்க. அன்பு பிள்ளைகளே, ரொம்ப உன்னிப்பா ஈடுபாட்டோடு யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்க ஆரம்பிக்கிறீர்களோ உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமான ஒரு அதிசயம் உண்டு. இப்படி நாம் பார்க்குறோம், கடவுள் அதிசயங்களை செய்கிறவர், வல்லமையானவர், நடக்க இயலாதவை நடக்க செய்கிறவர், அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு நற்செய்தி சொல்கிறது, வாசிங்க மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அங்கே இயேசு உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அன்பார்ந்தவர்களே, இயேசுவால் வல்ல செயல்கள் செய்ய முடியல அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னீங்க? ஆண்டவர் வல்லமை செய்வார், அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார் என்று சொன்னீங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? அவரால் சில நன்மைகளை தவிர வேறு வல்ல செயல்கள் எதையும் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொருள் என்ன? இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்தார். வந்த இடத்துல அவர் இறைவார்த்தையை பகிர்ந்தார். மக்கள் கூட்டமாய் கவனித்தார்கள். ஆனால் அந்த இடத்திலே அவரால் அந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியலை. எந்த அளவுக்கு? இந்த நற்செய்தியினுடைய முந்தைய பகுதிகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் முழுக்க அதனுடைய செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? அவர் காற்றையும் கடலையும் அடக்கினார். 12 வயதில் இறந்து போன சிறுமிக்கு உயிர் கொடுத்தார். 12 ஆண்டுகளாக நோயிற்றிருந்த ஒரு பெண்ணுக்கு நலம் அளித்தார். இன்னும் கெனசரேத்து ஏரி பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேய் பிடித்த ஒரு மனிதனுக்கு சுகம் தந்தார். இப்படி ஏராளமான புதுமைகளை செய்து முடித்த பிறகு எங்கே வராரு? சொந்த ஊருக்கு வரார். சொந்த ஊருக்கு வந்தவுடனே எல்லாரும் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். கேள்விப்பட்டவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, இயேசுவால் அங்கே வல்ல செயல்கள் செய்யவே முடியலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வல்ல செயல்கள் என்று சொன்ன உடனே நான் நினச்சி பார்க்குறேன், 2 வகையான முறைகளில் இதை சிந்தித்து பார்க்கலாம். 2 நிலைகளில் வல்ல செயல்களை நினைத்து பார்க்கலாம். ஒன்று கடவுளாக செய்வது வல்ல செயல், இன்னொன்று கடவுளும் மனிதனும் இணைந்து செய்கிற ஒரு காரியம். கடவுளுடைய திட்டத்தில் மனிதன் ஒத்துழைத்து போகிறதால் நடக்கக்கூடிய புதுமை. இப்படி 2 நிலையில் பார்க்கலாம் நினைக்கிறேன். நீ ஒரு நிலையை பாருங்கள். கடவுளால் நடக்கக்கூடிய புதுமைகள் என்ன, அற்புதங்கள் என்ன? இந்த பூமி வெறுமையாயிருந்தது, அசைவற்றிருந்தது. தண்ணீரின் மீது தூய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒளி தோன்றுக, உயிரினங்கள் தோன்றுக, ஒவ்வொன்றையும் தோன்றுக என்று சொல்லி அவர் படைக்கிற போது எல்லாமே உண்டானது. அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் கடவுளுடைய திட்டத்திலேயே அவருடைய இயல்பிலேயே அவர் அதிசயங்களை செய்கிறவராய் காட்டப்படுகிறார். புரிந்து கொள்ளணும். அன்பார்ந்தவர்களே, செங்கடலை 2ஆக பிரித்தது ஆண்டவருடைய வல்ல செயலா, மனிதனுடைய வல்ல செயலா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வல்லமையினால் நடக்கக்கூடிய அதிசயங்களை, அற்புதங்களை இயல்பாகவே பார்க்கிறோம். மழை பெய்கிறது. எதனால் பெய்கிறது? நம்முடைய ஜெபத்தால் பெய்கிறதா? ஆண்டவருடைய இரக்கத்தால் பெய்கிறதா? அப்ப நம்ம ஜெபம் பண்ணி நடக்காதா? இல்லையா? அன்பார்ந்தவர்களே, சிலருக்கு நன்மை நடக்கிறது, சிலருக்கு நடக்காமலே போய் கிடக்கிறது. விவிலியம் சொல்கிறது, மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம், அங்கே ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? 45வது வசனம் வாசிங்க. 45வது வசனம். இப்படி செய்வதால் அடுத்து, ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உயிர்த்தெழச் செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும்
மழை பெய்ய செய்கிறார். சரிதானா? கதிரவன் உதித்தெழுவது என்பதும் இயற்கையிலேயே மழை பெய்வது என்பதும் யாரால்? நம்முடைய வல்லமையினால், ஆண்டவருடைய வல்லமையினாலா? அப்ப இயற்கையிலேயே நீங்க நினைச்சு பார்க்கணும். என்னன்னு சொன்னா, ஆண்டவரால் நடக்கக்கூடிய வல்ல செயல்கள் இயல்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது. ஒளி தோன்றுக, பூமியில் உயிரினங்கள் தோன்றுக, எல்லா மக்களுக்கு வாழ்வு உண்டாகுக, இதெல்லாம் இறைவனுடைய செயல்கள். கதிரவன் உதித்தெழுவதும் மழை பொழிவதும் இறைவனுடைய வல்ல செயல்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் கடவுளுடைய வல்ல செயல்களாக பார்க்கிறோம். இன்னொன்று என்னவென்று சொன்னால், கடவுளுடைய அந்த வல்ல செயல்களுக்கு மனிதன் ஒத்துழைப்பு செய்வதால் நடக்கக்கூடிய வல்ல செயல்கள் என்ன என்ன அதிசயம்? அன்பார்ந்தவர்களே, இரண்டே உதாரணங்களை பார்ப்போம். ஒன்று நோவாவின் பெட்டகம். நீ பாருங்க, ஆண்டவர் இந்த பூமியை அழிக்க வேண்டும், இந்த பூமியில் வாழுகிற மக்கள் பாவத்தில் பெருகி இருக்கிறார்கள், ஆகவே புதிதாய் படைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி படைக்க விரும்புகிற போது நோவாவை மட்டும் பார்க்கிறார். அவனையும் அவனுடைய தலைமுறையும் மிகச்சிறந்ததாக ஆண்டவருக்கு தென்படுகிறது. ஆகவே நோவாவை கூப்பிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ ஒரு கப்பலை கட்டு, ஒரு பெட்டகத்தை செய் என்று சொல்கிறார். ஒண்ணுமே நடக்கலை, நடக்க இயலாமல் இருக்குது. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னபோது செய்தால் எப்படி செய்ய முடியும்? செய்யும்போது நமக்கு நம்பிக்கை இருக்குமா? நம்பிக்கை இருக்காதான்? அன்பார்ந்தவர்களே, மழையே பெய்யலை, மொத்தத்திலே காஞ்சு கிடக்கு. நாம் யாராவது ஒரு ஆள் மட்டும் எங்கேயாவது இருந்து தண்ணியை கொண்டாந்து வந்து நிறச்சி மறுபடியும் தோட்டத்தில் உழுதுகிட்டே இருந்தா நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்வோம்? என்ன சொல்லுவோம்? நம்ம என்னன்னு தெரியலையே, அண்ணன் நேற்றைக்கு வரைக்கும் நல்லா தானே இருந்தார், இப்போ ஒரு மாதிரி இருக்காரு, பூமியை உழுதுகிட்டு இருக்காரு, அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? நோவாவுக்கு பைத்தியம்தான் பிடிச்சி போச்சு, போலுக்கு லூசு பே யாரும் செய்யாத இடத்துல இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் என்ன பார்க்கிறோம்னு சொன்னால், ஆண்டவருடைய திட்டம் தெரிந்த பிறகு நோவா கீழ்ப்படிந்தார். என்ன நடந்தது என்றால் அதிசயம் நடந்தது. ஆகவே கடவுளாய் செய்கிற ஒரு அதிசயம் உண்டு. கடவுளுடைய திட்டம் இதுவென்று தெரிந்தால், அதற்கு நீங்கள் ஒத்துழைத்தால் அதுக்கு நடக்கக்கூடிய அதிசயம் என்பது நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினச்சி பார்க்கணும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒருத்தர் சத்தம் போட்டு கூப்பிடுறான், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும்னு சத்தம் போடுறான். இப்போ ஆண்டவர் அவனை கூப்பிட்டு நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறார். என்னத்தையாவது செஞ்சு விட்டு போகணும்னு கேட்கல. அவன் என்ன செஞ்சான்? ஆண்டவரே நான் பார்வை பெற வேண்டும். அப்போ கடவுள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற போது நாம் என்ன செய்யணுங்கிறத அவரே சொல்லுகிறார். நமக்கு விருப்பமானதை நாம் சொல்லுகிற போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுவார். நீ போய் சீலோவாமிலே கழுவி நீ அதற்கான சான்றிதழை பெரும்பொருட்டு குருட போய் காட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவர் போன ஒருத்தன். இப்படி நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கிறது. 1-2 அல்ல, ஏராளமான புதுமைகள். கடவுளுடைய திட்டத்தில் யாரெல்லாம் ஒத்துழைத்து போனார்களோ அவர்களுக்கு அதிசயம் நடந்தது. ஆகவே அதிசயங்கள் 2 நிலைகளில் நடக்கிறது. ஒன்று ஆண்டவராய் செய்கிற அதிசயம், இன்னொன்று ஆண்டவருடைய திட்டத்தில் நாம் ஒத்துழைத்து போகிற அதிசயம். அன்பார்ந்தவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு சொந்த ஊருக்கு வருகிறார். சொந்த ஊரில் அவங்களால அதிசயம் செய்ய முடியலை, இயேசுவால் வல்ல செயல்கள் செய்ய முடியலை. ஏன் இயேசுவால் வல்ல செயல்கள் செய்ய முடியவில்லை என்று பார்த்தோம் என்று சொன்னால், இங்கேயும் 2 காரணங்களை பார்க்க முடியும். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, எதனால் இயேசுவால் அதிசயம் செய்ய முடியவில்லை, எதனால் வல்ல செயல்கள் தன்னுடைய சொந்த ஊரில் செய்ய முடியலை அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால் 2 காரணம். ஒருவேளை நமக்கும் அதிசயம் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த 2 காரணம் தான். ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்யலைன்னா காரணம் 2 தான். ஒன்று என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இயேசு அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டு வியந்தார். நம்பிக்கையின்மையை கண்டு வியந்தார். நிறைய பேர் அந்த ஜெபக்கூட்டத்தில், அந்த தொழுகை கூடத்தில் கூடியிருந்தாங்க. இயேசு சொல்லுகிற போது எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசுவுக்கு அங்கே பார்த்ததெல்லாம் என்னன்னு தெரியுமா? நிறைய பேர் வாரான், நம்பிக்கை இல்லாமல் வாரான். அதுதான் அவருக்கு தெரிந்தது. பெருங்கூட்டம் வந்தது,
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை இல்லை? இயேசுவை பார்க்கிற போது அவருடைய அப்பா அம்மா முன்னாடி வந்து நின்னாங்க. இயேசுவை பார்க்கிற போது அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அதெல்லாம் முன்னாடி வந்து நின்னாச்சு. இயேசு என்பவர் அவர்களுக்கு முன்பாக தெரியவில்லை. ஆகவே அவர்களுடைய நம்பிக்கை குறைந்து போனார். அன்பார்ந்தவர்களே, நாமும் ஜெபம் பண்ணுறோம், கடமைக்காக ஜெபம் பண்ணுறோம். இன்னைக்கு ஜெபம் பண்ணலையே அப்படிங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுறோம். இன்னைக்கு பைபிள் வாசிக்கலையே அதுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கோயிலுக்கு போகணுமில்ல, அதனால் போகிறோம். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் மற்ற நாட்களில் போகலைன்னா ஸ்கூலுக்கு போகிறோம்ல, அதனால் கோயிலுக்கு போகணும். லீவ் விட்டாங்கன்னா கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நிறைய காரணங்களால் நாம் கோயிலுக்கு போகிறோம். என்ன காரணம்? என்ன இருக்க வேண்டுமோ அது இல்லை. நம்பிக்கை என்பது மிக குறைவாக இருக்கிற இடத்துல அதிசயங்கள் இல்லை. இப்போ உங்களுக்கு அதிசயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சில நேரங்களில் நாம் ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம், ஆனால் நடக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னு சொன்னால் நம்பிக்கையினுடைய அளவு, அந்த நம்பிக்கையினுடைய உறுதிப்பாடு என்பது மிக குறைவாக இருக்கிறது. இயேசுனுடைய சொந்த ஊரில் இயேசுவே போய் நின்றார், ஆனாலும் அதிசயம் நடக்கவில்லை. காரணம் அவர்களுடைய நம்பிக்கையின்மைதான். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது காரணம் இயேசுவே சொல்லுகிறார். எதனால் அங்கு அதிசயம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் 4வது வசனத்தை வாசிங்க. மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 4வது வசனம். இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் மற்றெங்கும் தம் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ரெண்டாவது என்ன காரணம்னு சொன்னால் இயேசுனுடைய மதிப்பு அவங்களுக்கு தெரியல. அன்பார்ந்தவர்களே, ஏன் புதுமை நடக்கலை, ஏன் அதிசயம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் இயேசுனுடைய மதிப்பே அவர்களுக்கு தெரியல. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காரியத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? பணத்தினுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தங்கத்தினுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவியில் ஒரு நியூஸ் வந்துச்சு, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. திருச்செந்தூர் கோயிலில் ஒரு அம்மா 8 பவுன் நகையை தொலைச்சிட்டு என்ன செஞ்சாங்க? கோயிலில் தொலைக்கலை, எங்கே போய் தொலைச்சாங்க? கடற்கரையில் தொலைச்சிட்டாங்க. கடற்கரை மணலில் தங்கம் தொலைச்சாச்சுன்னா கிடைக்குமா? யாரும் எடுத்தாங்கன்னா கொடுப்பாங்களா? ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 100 பேர் 150 பேர் ஒன்று போல் வரிசையாக நின்று மணலை தோண்டிக்கிட்டே இருந்தாங்க. என்ன ஆச்சரியம்னு சொன்னால் நகையை கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப பெரிய ஆச்சரியம். மண்ணில் தொலைச்ச தங்கத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கோயிலுக்குள்ளே போய் கூட இப்படி கும்பிட்டுருக்க மாட்டாங்க. முருகனை கூட இப்படி தேடிருப்பாங்களான்னு தெரில. ஆனால் எல்லாரும் தங்கத்தை தேடினாங்க. ஏன் அதை தேடினாங்க? தங்கத்தினுடைய மதிப்பு சாமியை விட பெரிய மதிப்பு இல்லையா? சாமி மதிப்போடும் பெரிய மதிப்பாக தெரிஞ்சதுனால அவங்க தேடினாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் பொருளின் மதிப்பு நமக்கு தெரியும், சரிதானா? பணத்தின் மதிப்பு நமக்கு தெரியுது. அதனால் என்ன செய்கிறோன்னு சொன்னால் எந்த காசையும் எங்கேயும் கீழே போடுறதில்ல, அப்படி தானா? 10 ரூபா தானே கழுது கிடக்கட்டும் அப்படின்னு என்னைக்கா தூர போட்டு வந்தியடா? வந்திருக்கேடா? வரலையா? உங்கள் வீட்டில் தானே கிடக்கு, அந்த மூலையில் கிடக்கட்டும் அப்படின்னு கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்கேயா போட்டு வந்தியடா? 10 ரூபாயை தொட்டு தடவி அதுக்கு ஒரு பத்திரமா தூக்கி வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டா செஞ்சுருவோம். நகை பணம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய மதிப்பு தெரியுது. அதே போல் ஒரு இடத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரியுமா தெரியாதா? பாருங்கள், எனக்கு விவரம் தெரிகிற போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் தோட்டத்தில் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்கள் அம்மா களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் அப்பா பக்கத்தில் தோட்டத்தில் இன்னொரு இடத்துல பருத்தி பிறக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது எங்கள் அம்மாவுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஏக்கா அந்த அவர் ஆரோக்கியம் வாத்தியார் கொஞ்சம் போல் இடம் அந்த பக்கம் கொடுக்க போகிறாராம், 6 சென்ட் இடத்த கொடுக்க போகிறாரு, நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவும்னா வீட்டு மனைக்கு வாங்கி போடுன்னு சொன்னார். எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அப்போவே உடனே முந்தானையில் முடிச்சு வச்சுருந்த 500 ரூபாயை எடுத்து பிடுங்கி பருத்தி பறக்கிட்டு இருந்த எங்கள் ஐயாவை கூப்பிட்டு நேராக கொண்டு போய் அட்வான்ஸாக கொடுத்துட்டு வரமுட்டார்.
எவ்வளோ ரூபா? 500 ரூபா. செண்டு விருந்து ஒரு 1000 ரூபா தான். சரிதானா? அந்த நேரத்தில் பாருங்கள், அப்போவே அந்த ரூபாயை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னு கேட்டால் ரோட்டடி மனை அதுபோல் கிடைக்காது, இப்போ விட்டுட்டா கிடைக்காது. அன்பார்ந்தவர்களே, ஒரு சொத்தினுடைய மதிப்பு நமக்கு எல்லாருக்கும் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. அதே போல் பொருளுடைய மதிப்பு நமக்கு தெரிகிறது, அதே போல் பணத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரிகிறது. இன்னும் பாருங்க, சில மனுஷனுடைய மதிப்பு நமக்கு தெரியுதா தெரியலையா? மனுஷங்களுடைய மதிப்பு நமக்கு தெரியுதா தெரியலையா? நமக்கு ரொம்ப தெரியும். மனுஷனுடைய மதிப்பு தெரியுமா தெரியாதா? சில மனுஷனுடைய மதிப்பு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வோம்? அவர் எங்கேயாவது உட்காந்துருப்பார், ஹலோ அப்படின்னு ஒரு ஃபோனை பண்ணுவோம். என்னக்கா, என்னத்துக்கு ஃபோன் பண்ணியா? இல்லை சும்மா தான் ஃபோன் பண்ணேன். சும்மா தான் ஃபோன் பண்ணியா? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, பேசி ரொம்ப நாள் ஆச்சுலா, சும்மா ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதுக்காக? தொடர்பு விட்டுறக்கூடாது. பார்த்தீங்களா? நாளைக்கு அந்த மனுஷன் போய் ஒரு உதவிக்கு போய் நிற்கும்போது அவன் இல்லைன்னு தெரியாத, பேசவே இல்லை, பெரிய பவுசுகாரி, பேச மாட்டேன்னு சொல்லிட்டா, பணம் வந்தவொடனே என்னென்னு நிறுத்தம் கொடுக்க மாட்டேன்ட்டா அப்படின்னு நம்மளை சொல்லிடக்கூடாது பாருங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய மதிப்பு தெரிஞ்சதுன்னு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இடையில பேசிக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது, ஃபோனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அப்போ சும்மா சொல்ல மாட்டோம், கூட 2 வார்த்தையும் சேர்த்து சொல்லுவோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே ஜெபம் பண்ணுவீங்கள? ஜெபம் பண்ணுவோம், பண்ண மாட்டோமா? ஜெபம் பண்ணுறோமா இல்லையான்னு தெரில, ஆனால் ஜெபம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிடுவோம். ஏன்? ஒரு மனுஷனுடைய மதிப்பு தெரிஞ்சதுனால. இங்கே பாருங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படி எல்லாருடைய மதிப்பு நமக்கு தெரிகிறது. ஆண்டவருடைய மதிப்பு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? இயேசுனுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? இயேசுனுடைய மதிப்பு யாருக்கெல்லாம் தெரியும்? கைதுங்க. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. நிறைய பேருக்கு இயேசுனுடைய மதிப்பு தெரியுது. அதனால தான் கோயிலில் மணி அடித்த உடனே ஆளாக கோயிலில் இருக்கீங்க. ஆண்டவருடைய மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் தீர்த்தம் தெளிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து நிற்கீங்க. நான் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணி அங்கே நிற்கேன். சரிதானா? சாமியாரை பார்த்த பிறகு தான் 2 பேருக்கு ஓடியாருது. ஐயையோ, தீர்த்தத்தை ஒரு வார்த்தை வாங்கிக்கிடுவோம், என்ன அதில் ஒன்று குறைவிட்டுறக்கூடாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய மதிப்பு நமக்கு தெரியவே இல்லை. அவருடைய வார்த்தையின் மதிப்பு நமக்கு தெரியலை. அவர் அற்புதம் செய்வார் என்பதனுடைய மதிப்பே பலருக்கு தெரியாமல் இருக்கு. அதனால தான் நமக்கு புதுமைகள் நடக்காமல் இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீ பாருங்க, ஒரு ஆலயத்தினுடைய மதிப்பு மட்டுமல்ல, சில பொருட்கள், சில இடத்தினுடைய மதிப்பு தெரிந்ததென்றால் நாம் நடந்து கொள்கிற விதமே வேறுமாக இருக்கும். பள்ளியினுடைய மதிப்பு நமக்கு தெரிந்திருந்தால், படிப்பினுடைய மதிப்பு நமக்கு தெரிந்திருந்தால், இந்த வேலையினுடைய மதிப்பு நமக்கு தெரிந்திருந்தால், இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய மதிப்பு நமக்கு தெரிந்தது என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வழிபாடும் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய தேடுதலும் வித்தியாசமாக இருக்கும். ஆகவேதான் ஆண்டவர் இயேசுனுடைய மதிப்பு தெரியலை, அதனால தான் அங்கே அதிசயம் நடக்கலை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய மதிப்பை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அந்த மதிப்பு யாருக்கு தெரிந்ததுன்னு சொன்னால், பார்வையில்லாத பர்த்திமேய்க்கு தெரிஞ்சிச்சு. பார்வையில்லாத பர்த்திமேய்க்கு தெரிஞ்சிச்சு. எல்லாரும் கூட்டமாக நெருக்கிட்டே போனாங்க, அந்த மதிப்பு தெரிஞ்சது. அதனால தான் அவர் இயேசுவே தாவீதின் மகனே என்று சத்தம் போட்டான். அதே போல இயேசுனுடைய மதிப்பு எல்லாருக்கும் தெரியல, ஒரே ஒரு பெண்மணிக்கு தெரிந்தது. அவருடைய ஆடையின் மதிப்பை தெரிந்திருந்தது அவளுக்கு. அதனால தான் ஆடையின் விளிம்பை தொட்டபோது அவள் நலம் பெற்று கொண்டாள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய மதிப்பை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் ஒரு விளிம்பு அளவு, ஒரே ஒரு தொடுதல் அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் அதிசயம் நடக்கும். அதான் இறைவாக்கு நமக்கு கற்றுத்தருகிற பாடம். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நினைத்து பார்ப்போம், கடவுள் அதிசயங்களை செய்கிறவர். எப்பெல்லாம் செய்யப்படுகிறது? கடவுள் அவராகவே செய்கிற அதிசயம் உண்டு. இரண்டாவது, இந்த அதிசயங்களை நாம் இணைந்து போவதால் செய்கிற அதிசயம் உண்டு. இந்த அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்கள் வேண்டும். ஒன்று, நம்முடைய நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் ஆண்டவர் இயேசுவின் மீது வைத்திருக்கிற மதிப்பு அதிகமாக இருக்க வேண்டும். அது இருந்தது என்று சொன்னால் நாம் நிச்சயமான அதிசயங்களை காண்போம் என்பதுதான் இறைவாக்கு நமக்கு கற்றுத்தருகிற பாடம். சிந்திப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்ய தயாராயிருக்கிறார். நம்முடைய நம்பிக்கையும் ஆண்டவர் இயேசுவின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அன்பும் மதிப்பும் கூட வேண்டும் என்பதற்காக இப்போது உருக்கத்தோடு மன்றாடுவோம். அனைத்தையும் காக்கும் இறைவா, உமது பெயரால் எங்களை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர், குருமானவர்கள், வேதியர் அனைவரையும் ஆசீர்வதியும். மக்களை நேர்மையான உண்மையான பாதையில் வழிநடத்த அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணையும் மண்ணையும் ஆளும் உன்னதமான இறைவா, எம் நாட்டு தலைவருக்காக மன்றாடுகிறோம். நீர் விரும்பும் அன்பின் ஆட்சியையும் இரக்கத்தின் ஆட்சியையும் தரக்கூடிய ஆற்றலை பெற்று மக்களின் நல்வாழ்வுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தி வாழ அருள் தார இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய்மையான உதடுகளை தந்த ஆண்டவரே, எம் நாவை தூய்மைப்படுத்தி அடுத்தவர்களை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பும் மக்களாக நாங்கள் இல்லாமல் அடுத்தவர்களின் நல்ல பண்புகளை, அவர்கள் செய்யும் நன்மைகளை மட்டும் அறிவிக்கக்கூடிய நல்ல மனமுள்ளவர்களாக வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையில் தளவுற்று மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடக்கும் மக்களை உமது பாதைக்கு அழைத்து வாரும். வல்லமையை தந்திடவும் எங்களிடம் இருக்கின்ற நன்மை தீமைகளை நாங்களே சுய ஆய்வு செய்து தீமைகளை விட்டு நன்மைகளை வளர்த்து நல்லவர்களாக வாழ வரமருளை இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே எம் இறைவா, இன்று திருப்பலியை சிறப்பித்து கொண்டிருக்கும் அன்னை வேளாங்கண்ணி அன்பிய குடும்பங்களில் உள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறியோர் இறைஞானம் கல்வி அறிவில் வளரவும், இளையோர் இறை அழைத்தல் வேலைவாய்ப்பு திருமண வரம் பெறவும், பெரியோர் நலமுடன் வாழவும், வெளிநாடுகளில் பணி செய்வோர் பாதுகாப்பு பெற்று நலமுடன் வாழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் உச்சே எம் இறைவா, எங்களுக்கு உம் வான்மலையை பொழிந்து வெப்பத்திலிருந்து எங்களை காப்பாற்றும். எங்கள் ஊரில் மரித்த ஆன்மாக்களுக்கும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கும் நித்திய ஆன்மா சாந்தியை கொடுத்து அவர்களுடைய செபம் ஊருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசனத்திலே ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். குழந்தைகள் கண்களை மூடுங்க, கையை கும்பிடு. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடான கோடி நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் நீர் செய்கிற வல்ல செயல்கள் ஏராளம். ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நீர் செய்கிறீர். எங்களுக்கு தேவையான மழையை, ஆசீர்வாதத்தை காலந்தோறும் நீர் கொடுத்து வருகிறீர். அதே போல எங்களுக்கு தேவையான வெளிச்சத்தை பூமியிலே நீர்தாமே தருகிறீர். அதேபோல் ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் எதிர்பாராத அதிசயங்களை பல நேரங்களில் செய்கிறீர். இதுவெல்லாம் நாங்கள் கேட்டு நீர் கொடுப்பவை அல்ல, உமது அன்பினால் நீர் எங்களுக்கு தருபவை. ஆனால் ஆண்டவரே, பல நேரங்களிலே உம்முடைய திட்டத்தோடு எங்களை ஒத்துழைத்து நாங்கள் புதுமைகளை பெற அழைப்பு தருகிறீர். இதோ நோவா ஒத்துழைத்தார். ஆகவே அந்த திட்டத்தில் மிகப்பெரிய
அளவில் நோவாவின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இதோ பார்வையற்ற மனிதன் உம்முடைய அழைப்புக்கு செவிமடுத்தான், ஆகவே பார்வை பெற்றார். அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் உமது திட்டம் என்ன என்று அறிந்து அத்தோடு நாங்கள் ஒத்துழைத்து போகிற போது அதிசயங்களை பெறுகிறோம் என்பதை இந்த நாளிலே அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, பல நேரங்களிலே உமது திட்டம் அறிந்திருந்தும் உமது வார்த்தைகள் தெரிந்திருந்தும் எங்களுக்கு அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்காமல் போவதற்கான காரணம் எங்களுடைய நம்பிக்கையின்மை, உமது மதிப்பு தெரியாமை. ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையின்மையை நீக்கும், உம் மீது கொண்டிருக்கக்கூடிய மதிப்பை எங்களுக்கு அதிகமாக்கும். அதனால் உமது ஆலயத்தில் மணி ஒலிக்கிற போதே நீர் அழைக்கிறீர் என்று நாங்கள் அறிந்து கொள்வோமாக. பெரியவர்கள் எங்களுக்கு சொல்லுகிற போதே ஆண்டவரை நீரே சுட்டி காட்டுகிறீர் என்பது நாங்கள் அறிந்து கொள்வோமாக. உமது வார்த்தையை வாசிக்கிற போதே அதனுடைய மதிப்பு தெரிந்து அதற்கு உரிய மரியாதை கொடுப்போமாக. ஆண்டவரை, இப்படியாக செய்வதன் வழியாக நாங்கள் நிறைய புதுமைகளை பெறுவோம் என்று நம்புகிறோம். இந்த நாளிலே நிறைய புதுமைக்காக காத்திருக்கிறோம். பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், கணவர் நன்றாக வேலை பார்க்க வேண்டும், வெளிநாடுகளிலே வெளி ஊர்களிலே தேவைகளிலே இருப்பவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும், எடுக்கிற முயற்சிகளெல்லாம் வெற்றியாக அமைய வேண்டும், நடக்க இயலாத காரியங்கள் நடைபெற வேண்டும், பல நாட்களாக அப்படியே தடைபட்டு நிற்கக்கூடிய காரியங்கள் சரியாக வேண்டும். இப்படியாக பலர் எங்களுக்கு எதிராக நடந்து கொள்கிற போது, எங்களுக்கு எதிராக தீமை செய்கிற போது, பில்லி சூனிய கட்டுக்கள் வைக்கிற போது, பேய் பிசாசுகளின் தந்திரங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு அதிசயத்திற்காக காத்து கிடக்கிற குடும்பங்களை ஆண்டவரின் தாமே கண்ணோக்குவீராக. திருமணம் முடித்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆண்டவரே ஒரு அதிசயம் என் குடும்பத்திலே நடந்துராதான் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகள் நீண்ட காலமாக வட்டி கொடுத்து கொண்டே அதிலிருந்து மீள முடியாமல் மீண்டும் மீண்டும் சுமைகளை கூட்டி கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவரே, திடீரென்று அதிசயமாய் நாங்கள் எதிர்பார்க்கிற வேலை கிடைத்து என் பிள்ளைகளுக்கான நல்வாழ்வு அமைந்து கடன் சுமைகள் அழைந்து விட்டது என்று சொன்னார், முழுமையாக நலம் எங்களுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னார். ஆண்டவரே, அதுதான் அதிசயம் என்று காண்கிறோம். அந்த அதிசயத்தை எங்களுக்கு நிகழ்த்தும், குடும்பங்களில் நிகழ்த்தும். இத்தனை நாட்களாக உம்மை தேடாத என் பிள்ளைகள் இப்போது தேடுகிறார்களே, அதிசயத்தை நிகழ்த்தும், வல்லமையை வெளிப்படுத்தும். இந்த நாளிலும் கூட செபிக்கிறோம். இந்த ஆலயத்தில் வேண்டுகிற எல்லா பிள்ளைகளுடைய கண்ணீரையும் கவலையும் வருத்தத்தையும் ஒரு பாதத்தில் கொடுக்கிறோம். இயேசுவே, செங்கடல் முன்னாக நிற்கிறது, பின்னால் திரும்பி பார்த்தால் பார்வோன் மன்னன் இருக்கிறான். இருபக்கமும் காயப்பட போகிற இஸ்ரேல் மக்கள் போல பல நேரங்களில் நாங்களும் கூட தவித்து கிடக்கிறோம். சுற்றிலும் சுமை, திரும்பி பார்க்கிற இடமெல்லாம் பகை, வெறுப்பு, அன்பில்லாத தன்மைகள். ஆனாலும் கூட ஆண்டவரே, உம்மையே நம்பி இருக்கிறோம். திடீரென்று பாதை உண்டானது. செங்கடல் நடவே கட்டாந்தரையில் நடப்பது போல் நடந்து போனார்கள். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர்தாமே அதிசயங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். இந்த நாளிலும் கூட செபிக்கிறோம். ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம், என் உள்ளத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உன்னிடத்தில் நான் என்ன கேட்டேன்? பொன்னையா பொருளையா என்று கேட்கிறேன். ஆனால் நொறுங்கி எங்களுடைய உள்ளத்தை நீர் எதிர்பார்க்கிறேன். உள்ளத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதி. ஆண்டவரே, பலப்படுத்தும். வல்லமையோடு கூட எங்களை ஆசீர்வதி. இந்த நாளிலே ஆண்டவரே, உம்மை அன்பு எங்களுக்கு யார் இருக்கிறார்? அதிசயங்களை செய்கிறவர் யார் உண்டு? ஆண்டவரே, அந்த காலத்தில் அந்த நேரங்களிலே இஸ்ராயேல் மக்களுக்கு செய்தீர் என்று நாங்கள் அறிகிறோம். எங்களுடைய முன்னோருக்கு செய்தீர் என்பதை நாங்கள் காண்கிறோம். அதே போல இந்த நாளிலும் கூட எங்களுக்கும் செய்யும். உமது வல்லமைக்காக காத்திருக்கிறோம். உமது அதிசயங்கள் எங்களை ஆட்கொள்வதாக. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே, ஆசீர்வதிப்பதற்காக நன்றி.
அதிசயங்களுடைய அற்புதங்களை தருவதற்காய் உமக்கு நன்றி. கொடான கோடி நன்றியோடு எங்களை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கபடி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இதை பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மகிமைக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து உரை கூறலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் அன்பான தந்தையே, இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற எல்லா குடும்பங்களையும் அவர்களுடைய வேண்டுதல்களையும் நீர்தாமே நிறைவேற்றி ஆசிர்வதிப்பீராக. இந்த நாள் திருப்பலியிலே ஒன்றாக இணைந்து வந்து மன்றாடுகிற எங்களுடைய பங்கு திருச்சபை அனைத்து மக்களையும் ஆசிர்வதிப்பீராக. எல்லாருடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் வேண்டுகிற காரியங்களும் இதுதாமே நிறைவேற்றி கொடுப்பீராக. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் ஆண்டவரை நீர் செய்திட மாட்டீரா என்று சொல்லி வேண்டுகிற எல்லா பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் நீதாமே கண்ணோக்குவீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமின் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
ஞாயிற்றுக்கிழமை பொதுக்கால 14ஆம் ஞாயிறு. 8ஆம் தேதி திங்கட்கிழமை வாரத்தின் திங்கள். 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாரத்தின் செவ்வாய். 10ஆம் தேதி புதன்கிழமை வாரத்தின் புதன். 11ஆம் தேதி வியாழக்கிழமை புனித பெனடிக்ட் நினைவு நாள். 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வாரத்தின் வெள்ளி. 13ஆம் தேதி சனிக்கிழமை புனித ஹென்றி நினைவு விழா. 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொதுக்கால 15ஆம் ஞாயிறு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை வரவு ரூபாய் 2825. இந்த நாளிலே திருப்பலியை சிறப்பித்த அன்னை வேளாங்கண்ணி அன்பியத்தாருக்கு நம்முடைய சிறப்பான நன்றிகளை தெரிவிப்போம். என்றால் நேற்றைய தினமே ஆலயத்தை சுத்தம் செய்து வழிபாட்டிற்கான தயாரிப்பு செய்து நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்பதற்கான நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அன்னை வேளாங்கண்ணி அன்பியத்திற்கக்கூடிய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், வழிகாட்டிகள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்துவோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை புனித அருளானந்தர் அன்பியத்தார் சிறப்பிக்க கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அருளானந்தர் அன்பியத்தைச் சேர்ந்த இறை மக்கள் திருப்பலிக்கான தயாரிப்பு செய்தவிடமாக ஆலயத்தை சுத்தம் செய்து வழிபாட்டிற்காக தயாரிக்க கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்று வழக்கம் போல திருப்பலி முடிந்த பிறகு மறைக்கேள்வி வகுப்பு இளையோருக்கான கூட்டம் நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் மட்டுமல்லாது மற்ற பள்ளிகளிலும் படிக்கக்கூடியவர்கள் இந்த மறைக்கல்வி வகுப்பிற்கு தவறாது கலந்து கொள்ளும் விதமாக பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்கேஜி தொடங்கி கடைசியாக 12ஆம் வகுப்பு படிக்கிற வரையிலும் மறைக்கல்வி வகுப்பு உண்டு. அதன் பிறகு இளையோர் கூட்டம் உண்டு. ஆகவே இந்த வாய்ப்பில் நீங்கள் கலந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகள் ஞானத்தில் வளர்வதற்கான உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது செபஸ்தியார் அன்பிய கூட்டமானது திங்கட்கிழமை நாளை திரு ராஜேந்திரன் மேரி அவர்களுடைய இல்லத்தில் வைத்து இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. ஆகவே செபஸ்தியார் அன்பியத்தைச் சேர்ந்த இறை மக்கள் நாளைய தினம் நடைபெறுகிற இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வந்திருக்க வேண்டும் என்பது பல முறை அறிவிப்பு செய்யப்பட்டு அதற்கு வராதவர்களுக்கு உரிய கவனிப்பும் கொடுக்கப்படுகிறது. பெற்றோர் இதில் அதிக கவனம் செலுத்தி நம்முடைய பிள்ளைகள் வருகிறார்களா என்பதை கவனிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் தினசரி அவர்களுக்கு படிப்பதற்கான வீட்டு பாடமும் கொடுக்கப்படுகிறது. பலர் புத்தகங்களை பள்ளியிலே வைத்துவிட்டு போய்விடுகிறார்கள். கேட்டால் கொண்டுட்டு போக முடியல, பையில் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு கூர்ந்து பிள்ளைகள் புத்தகங்களை கொண்டு வருகிறார்களா, வீட்டில் வைத்து படிக்கிறார்களா என்று கவனிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது தவிர்த்து நிறைய ஒவ்வொரு வகுப்புக்கும் வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் படித்து வர வேண்டிய வீட்டு பாடமும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போடப்படுகிறது. பெற்றோர் அதை நீங்கள் கவனத்தில் எடுக்க கேட்டுக்கொள்கிறேன். மிகுந்த சிரத்தை எடுத்து இப்போதிருந்தே தொடக்கத்திலிருந்தே அவர்கள் சிறப்பாக படிக்க தொடங்கினார்கள் என்றால் மிகச் சிறப்பாக இருக்கும். ஆகவே பெற்றோர் ஒத்துழைப்பு தர அவர்களை கவனிக்க ஒவ்வொரு நாளும் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்திட அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, திருச்சிலுவை அன்பிய கூட்டமானது இன்று மாலை 7:30 மணிக்கு விக்டோரியா வில்சன் அவர்களுடைய வீட்டில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே திருச்சிலுவை அன்பியத்தில் இருக்கக்கூடிய இறைமக்கள் தவறாது கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை வாழ்த்துவோம். குறிப்பாக பவுல் அன்பியத்தைச் சேர்ந்த சுரேஷ் அருள்மேரி இவர்களுடைய மகன் ஜெபின் பிறந்தநாளை கொண்டாடுகிறார். அவருடைய வாழ்த்துவோம். கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஜெபின் வந்திருக்காரா? சரி, எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உமையடையராது புகழ்ந்தேத்தும் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.